அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 31/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. இன்றைய குளிகை 12 1:30 மணி வரை, யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:13 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா? இந்த தொழிலில் முடக்கம் ஏற்படுறது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையலாம். என்றாலும் வெற்றி பெற நீங்கள் உற்சாகமாக முயல வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய மதிப்பை உங்கள் மேலதிகாரிடமிருந்து நிரூபிக்க வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய புதுமையான யோசனைகள் தேவை. இன்று பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இன்று நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையும் அனுசரணையும் தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். அது தேவையற்ற செலவாக இருக்கலாம். அதிகமான செலவு காரணமாக சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை என பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நிச்சயமற்ற தன்மை காணப்படலாம். முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த பொறுமை அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காணப்படலாம். உங்களுடைய செயல்திறன் மந்தமாக இருக்கலாம். பணியின் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது சகஜமாக இருக்க வேண்டும். இன்று கருத்துக்களை கவனமாக கேட்பதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி நிலவலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படும். பாதுகாப்பிற்காக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். உணவு முறையில் அதிகமான கவனம் வேண்டும். முறையான சிகிச்சையால் விரைவில் குணமடையக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக காணப்படும். இன்று உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இது உகந்த நாள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டும். திட்டமிட்டு நம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டும். அஞ்சாத மன ஆற்றலும் நம்பிக்கையும் கொண்டால் இன்று விருப்பங்கள் நிறைவேறும். பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டால் உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யும் போது யோசித்து சிறப்பாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம். எனவே இன்று நட்பு முறையோடு அணுகினால் நல்லுறவை பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு காரணமாக உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாதது. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பிரச்சனை காணப்படலாம். எனவே கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான நேரங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை இது பாதிக்கலாம். பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிதமான வளர்ச்சியே காணப்படுகிறது. பணிகள் அதிகமாக காணப்படலாம். இதற்கு நேரம் செலவாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இன்று பாதிப்பு தரக்கூடிய அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் ஏமாற்றத்தை கொடுக்கும் விதமாக இருக்கலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக அடிப்படை தேவைகளை சமாளிப்பது கூட கடினமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிகவும் சிறப்பான நாளாக உணர்வீர்கள். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான பலனையே பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக பணியாற்ற பணிகளை ஆற்றும் போது கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். பணியில் அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. இன்று பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நலத்திற்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். நெஞ்செரிச்சல் காரணமாக தந்தை அவதிப்பட நேரிடலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் செழிப்பாக இருக்க நீங்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டும். இன்றைய நாள் நல்ல பலனடைய அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. விரைந்து முடிவெடுத்தல் மற்றும் இடைவிடாத முயற்சி மூலமாக இது சாத்தியப்படும். இது மகிழ்ச்சி காரணமான நாளாக அமைகிறது. இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி காணப்படும். திறமைகளை நிரூபிப்பதற்கான புதிய வாய்ப்புகள் காணப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் சிறப்பான பணம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய லட்சியங்களை அடைய சாதகமான நாளாக அமைகிறது. மகிழ்ச்சிகரமான தருணங்கள் காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணிகளை முடிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையோடு பழகுங்கள். வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய முக்கியமான விழா பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்கும். சேமிப்பதன் மூலமாக உங்களுடைய நிதி வளர்ச்சி உயரும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. திருப்தியான மனநிலை காரணமாக நல்ல உடல்நிலையை பராமரிக்க முடியும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே கிடைக்கும். இன்றைய கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். மனதை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்கள் காணப்படலாம். ஆனால் திட்டமிட்டு செயலாற்றினால் சமாளிக்க முடியும். ஈடுபாட்டோடு பணி செய்தால் சிறந்த பலனை காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது அதிகமான கவனம் செலுத்துங்கள். இன்று உங்களுடைய பிரியமானவரோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். கவனமாக செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. நிதி வளர்ச்சி சில தடைகள் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு உதவிகரமானதாக இருக்கும். நீங்கள் முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். பொறுமையுடனும் உறுதியுடனும் நீங்கள் எதையும் சமாளிக்க வேண்டும். உங்களுடைய விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி காணப்படலாம். அமைதியான அணுகுமுறையை கொண்டு கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்ற இயலாது. சக பணியாளர்கள் ஒத்துழைக்க தவறுவார்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வன்மையான போக்கை காண்பது கடுமையாக இருக்கலாம். எனவே இன்று நீங்கள் எதையுமே பொறுத்து போவது மிகவும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய போக்கை கைவிட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக வங்கி இருப்பை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம்.
கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். இன்று உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை வளர்ச்சி காணப்படுகிறது. பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். திட்டமிடுவதோடு மூலமாக திறமையாக பணியாற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது. ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களுடைய செயல்கள் நீங்கள் எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும். சமயோஜித புத்தியின் மூலமாக செயல்படுவதால் இன்று நல்லதொரு பலனை காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியின் செயல்திறனில் வளர்ச்சி காண்பீர்கள். உங்களுடைய மேல அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அர்ப்பணிப்போடு பழகுவீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் சில கூடுதலான பணம் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.